பார்க்கிறோம் ஒரு உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அன்றைக்கு இப்படி போல என்ன இருந்தது தெரியுமா? 10 கட்டளைகள், ஆரோனின் தளிர்த்த கோல் மற்றுமாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ஆகவே இவைகளெல்லாம் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு சென்றாலும் வெற்றி வெற்றி வெற்றி. ஆனால் இன்றைக்கு நாம் எங்கே சென்றாலும் தோல்வி முகமாய் நாம் பார்க்கிறோம். தோல்விக்கு மேலே தோல்வி, தோல்விக்கு மேலே தோல்வி. என்ன காரணம்? நம்முடைய இதயமாகிய இதோ உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளாக இதோ கட்டளை இருக்கிறதா, அல்லது மன்னா வைக்கப்பட்டதான பொற்பாத்திரம் இருக்கிறதா, அல்லது ஆரோனின் தரித்து கொள்ள இருக்கிறதா? எதுவுமே இல்லையே. ஆகவே தான் தோல்வி தோல்வி தோல்வி. ஆகவே நாம் தோல்விக்கு ஈடாக தோல்வியை மேற்கொள்ள, நாம் வெற்றி பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய 10 கட்டளை, அந்த 10 கட்டளையை உள்ளே கொண்டு வருவோம். இதோ மன்னா வைக்கப்பட்டதான பொற்பாத்திரம். மன்னா என்பது என்ன? அவருடைய வார்த்தைகள், இறை வார்த்தைகள். நமக்குள் வரும்போது நாமும் வெற்றி பெறுகிறவர்களாய் காணப்படுவோமே. நம்முடைய இதயமாகிய உடன்படிக்கை பெட்டி நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் எங்கு சென்றாலும் நாம் வெற்றியை காண செய்யலாம். ஆகவே தோல்வி வெற்றியாக மாறட்டும்.